ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 38வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 37 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு கிம் சோ கூட சண்டை போட்டு சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜெயிச்சு அவனோட நம்பிக்கையை வந்துட்டு அடைஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் நாயன் விஆர் கூட சண்டை போட போயிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு தோத்துருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவோட அந்த விஆர் டிவைஸுமே இருந்துட்டு பவர்ஃபுல்லா மாறி இருக்குமா அந்த ரேண்டம் என்சான்மெண்ட்னால. ஹீரோ வந்துட்டு இந்த ரேண்டம் என்சான்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் நினைச்சதோட ரொம்பவே பெட்டரா இருக்கு. என்னோட மானா இருந்துட்டு ரன் அவுட் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சு நான் கொஞ்சம் ஒரீடா இருந்தேன். பட் இந்த கான்செப்ட் வந்துட்டு லிட்டரலா ஒரு விஷயத்தை என்சான் பண்றது தான். இந்த ட்ரெயிட் மூலியமா என்னோட கேமிங் டிவைஸ் இருந்துட்டு மத்தவங்களோட கம்பேர் பண்றப்ப ஹோல் அதர் லெவல்ல வந்திருக்கு. கேமுக்குள்ள நான் வந்துட்டு என்னோட எல்லா சென்சஸுமே என்ஹான்ஸ் ஆயிருக்கிறத வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 1% 44% வரைக்கும் தான் ஒரு பொருள் வந்துட்டு என்சான்மெண்ட் அடையும். பட் என்னோட லக் ஸ்டார்ட் இருந்துட்டு கொஞ்சம் ஹையா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு எவாங்களை பார்த்துட்டு எவாங்கல் என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு நீ நிறைய சாப்பிட்ட, இதுக்கப்புறம் சாப்பிடாத, அவனோட வயிறுக்கு வந்து பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறப்ப எவாங்கல் வந்துட்டு ஏன் நான் வந்துட்டு நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ நாளைக்கு சாப்பிடு, இங்க பாரு நீ வந்துட்டு இதை இப்படியே விட்ட அப்படின்னா நாளைக்கு காலையில இன்னுமே டெலிஷியஸா உனக்குலாம் வாங்கிட்டு வருவேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ரியலி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் நான் எனக்காச்சும் ப்ராமிசஸ் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கேனா, சோ இப்போ வந்துட்டு நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தூங்கினோன்னு கிம் சோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஆகஸ்டோட செகண்ட் ஃப்ரைடேல வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஹீரோ வந்துட்டு கிரேட், நான் பிளான் பண்ணபடி இது வந்துட்டு ப்ராக்ரஸிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ மிச்சம் இருக்குது எல்லாமே அந்த டஞ்சனை வந்துட்டு கிளியர் பண்றது தான். ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு நான் வந்துட்டு சிம்பிளா ட்ரெயின் பண்ணேன், ஸ்டடி பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாம அப்படிங்கிறப்ப இந்த விஆர் கேமை காமிக்கிறப்ப நான் வந்துட்டு நீ வந்துட்டு எப்படி கன்சிகூட்டிவா வந்துட்டு வின் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ வந்துட்டு இதை பண்றப்ப கொஞ்சம் காமா இருந்தாலே போதும் அப்படிங்கிறப்ப அது என்ன அவ்வளோ ஈஸியா, பட் எதுக்கு அவனோட வின் ரேட் இருந்துட்டு ஒன்லி 50% இருக்கு, நீ இந்த அளவுக்கு குட்டா இருந்தா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பிகாஸ் நான் வந்துட்டு ரேங்க் கூட வந்துட்டு தோக்குறதையோ ஜெயிக்கிறதையோ வந்துட்டு ரிலேட் பண்ணிக்க விரும்பல அப்படின்னு வெளியே சொல்றான். ஆனா மனசுக்குள்ளதான் ஹீரோக்கு தெரியும் ஒரு நாள் மட்டும்தான் இப்ப 37% இருக்கு அப்படின்னா 37% இருக்கும். அதுக்கப்புறம் அது ரேண்டமா தான் இருந்து நம்ம ஹீரோக்கு வந்துட்டு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கும், ஒரு 10% 20%. அப்படி எப்பெல்லாம் கம்மியா வருதோ அப்பெல்லாம் ஹீரோ தோத்துருவான் போல. நான் வந்துட்டு யூஆர் அமேசிங், நான் வந்துட்டு அந்த ரேங்க் பேட்டில் வந்துட்டு தோத்ததுக்கு அப்புறம் என்னால தூங்கவே முடியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் எனி கேஸ் நம்ம வந்துட்டு இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம், நான் வந்துட்டு தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு ஓகே நாளைக்கு வந்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னமோ நாளைக்கு நான் மீட் பண்ணேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இவ ஆக்ட் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு ஆல் ரைட் see you tomorrow அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இட் சீம்ஸ் இது வந்துட்டு என்னோட டெய்லி லைஃப்ல ஒரு பார்ட் மாதிரி மாறிடுச்சு. ஆக்சுவலி அவன் வந்துட்டு ரொம்ப பொலைட்டா தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் என் கூட சண்டே சேலஞ்ச் பண்ணப்போ அவன் வந்துட்டு ஒரு வியர்டான பர்சன் அப்படின்னு நினைச்சேன். இன்னுமே அவனோட நிக் நேமை வந்துட்டு எப்படி எனக்கு படிக்கிறது அப்படின்னு தெரியலையே. இப்ப இருந்து அவனை வந்துட்டு ஹே அப்படின்னு தான் கூப்பிட்டு இருக்கேன். திங்க் பண்ண அவனோட பேர் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப நாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். பட் நாயனா இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது. அவன் பேசுறது அதுக்கப்புறம் அவனோட கோவலாம் பாக்குறப்ப அவன் கண்டிப்பா ஒரு பையன் தான் அப்படின்னு நினைக்கிறான். பட் அது ஆக்சுவலா நாயன் தான். நாயன் வந்துட்டு ஹே கிம்சுவோ நான் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு உனக்கு தோணலையா அப்படிங்கிறப்ப கிம்சுவோ வந்துட்டு ஆமா உன்னோட மூமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ரொம்பவே நேச்சுரலா இருக்கு அப்படிங்கிறப்ப நாயன் வந்துட்டு நான் ஒரு கேம் பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், அது வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப கேமா நீ வந்து அந்த கிளேடியேட்டர் ஆஃப் செஞ்சுரியாவா சொல்ற அப்படிங்கிறப்ப யா தட்ஸ் ரைட் நீமே பிளே பண்ணுவியா அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு இல்லையே ஆனா பீப்புள் வந்துட்டு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப நாயன் வந்துட்டு அது வந்துட்டு கேம் கிடையாது ரியல் லைஃப் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான ஒருத்தனை வந்துட்டு நாங்க மீட் பண்ணேன். அவன் வந்துட்டு ஸ்கில்ஃபுல்லா நிறைய நல்ல பர்சனாலிட்டியோட என் கூட நிறைய வந்துட்டு சண்டவும் போட்டான். சின்ஸ் நீ வந்துட்டு ரேங்க்டு மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா டிஃபென்சிவா தான் விளையாண்டாகணும். பட் அவன் அப்படி கிடையாது. அந்த டிஃபென்சிவா விளையாடுறப்போ ஒரு போர் அடிக்குள்ள அதை வந்துட்டு இவங்கிட்ட நம்மளால ஃபீலே பண்ண முடியாது. எப்பவுமே முன்னாடி சார்ஜ் பண்ணி வருவான். அட்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்டா ரேஜிங் ஸ்டார்ம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புமே இருந்துட்டு பயமா இருக்கும். இது மூலமா என்னால க்ளோஸ்டு காம்பேட்ல வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆக முடிஞ்சு அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு ரியலி ஐ கெஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருப்பான் போலயே. ஒருவேளை அவன் வந்துட்டு ஒரு ஆக்டிவ் ஹீரோவா இருப்பானா அப்படிங்கிறப்ப நாயன் வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு அதை பத்தி கேட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சோ இங்கதான் இருக்கியா நாயன் நீயும் இங்கதான் இருக்கியா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு அதுவா நாயன் வந்துட்டு யாரு கூட ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாலும் அப்படிங்கிறப்ப நாயன் வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கப்ப கோ இன்சிடென்ட்லாம் ஒருத்தனை வந்துட்டு மெட் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இன் எனி கேஸ் வாசுவோ போலாம் அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு ஓகே அப்புறம் பார்க்கலாம் நாயன் அப்படிங்கிறப்ப
வாட் 2 பேரும் சேர்ந்து எங்க போறீங்க அப்படிங்கிறப்ப நாங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம், நீ வந்து ஓவர் ஒர்க் பண்ணாம உன் ட்ரைனிங்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உன் ட்ரைனிங் வந்து குட் லக் அப்படிங்கிறப்ப உங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எப்பயிலேருந்து இவங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸ் ஆனாங்க, ஐ திங்க் என்னை பத்தி பேசினாங்க அப்படின்னு சொன்னப்போ நான் விளாட்றான்னு நினைச்சேன். ஒருவேளை என்னாலதான் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்களா? இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. இவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூடமே ஆகதான் விருப்பம் இல்லையே, அப்படி எப்படி இவங்க ஃப்ரெண்டா இருப்பானுங்க? இவங்களை வந்துட்டு நான் இக்னோர் பண்ணா முடிஞ்ச வேலை, ஆனா என்னால இக்னோரே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஹீரோ பேசிட்டே இருக்கிறப்ப நாயின் வந்துட்டு ரீசெண்டா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இவன் என்ன பத்தியே விசாரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிரஷ் ஆகுறா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ இருந்துட்டு நீ சூவான்ல தான் அந்த டஞ்சன் இருந்துக்கு அப்படின்னு சொன்னல அப்படிங்கிறப்ப கிம் சூ இருந்துட்டு ஆமா நம்ம வந்துட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த சூவான் அப்படிங்கிறது மெட்ரோபாலியன் ஏரியாஸ்லயே ரொம்பவே டேஞ்சரஸான இடம். ஏன்னா அவுட் கால் நடந்து இந்த மான்ஸ்டர் டஞ்சன் எல்லாமே வந்தப்போ அந்த டெரைன் இருந்துட்டு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு உள்ளாச்சு. அங்க இருக்கிற ஆஃப் த ஏரியா இருந்துட்டு டிராவல் பண்றதுக்கு ரொம்பவே டேஞ்சரஸான இடமா மாறிடுச்சு. அண்ட் சோ நார்மல் பீப்புள் வந்துட்டு அந்த சூவானோட வெஸ்ட் சைட்ல என்டர் ஆகிறதுக்கு அனுமதியே கிடையாது. காமாக் மவுண்டன் வந்துட்டு அந்த பார்டர்ல தான் இருக்கு. வென் நான் தான் இந்த உலகத்தை டிசைன் பண்ண அப்படிங்கறதுனால நிறைய டிஸ்கவர் பண்ணாத ஹிடன் பீசஸ்லாம் இன்னுமே இருக்கு. அந்த ஹிடன் பீசஸ்ல சில விஷயங்கள் வந்துட்டு தனியா என்னால எடுக்கவே முடியாது, நான் என்ன ட்ரை பண்ணாலும். பட் அதை வந்துட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா அதுல சிலது வந்துட்டு இந்த ஸ்டோரியோட மெயின் வில்லன்ஸோட கையில போயிட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹவவர் கிம் சோ என் கூட இருந்தா அது அப்படியே டிஃபரெண்டான மேட்டர். அவனோட ஸ்கில் வந்துட்டு இப்பவே ஒரு இன்டர்மீடியட் கிரேட் ஹீரோவை விட அதிகமாவே இருக்கு. சோ அந்த ஹிடன் பீசஸ் எல்லாத்தையுமே வில்லன்ஸை விட நாங்க வந்துட்டு சீக்கிரமே அக்வயர் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நான் இப்படி நினைச்சு பாக்குறப்போ திடீர்னு வந்துட்டு ரொம்ப அடாரபிளா இருக்கான். கிம் சூவோ இருந்துட்டு ரொம்பவே புவரானவன். சோ அவனோட எக்யூப்மெண்ட் ரேஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நான் பாத்துக்கிறேன். நான் இமேஜின் பண்ணதை விட ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்துட்டு நிறைய இருக்கு போல. அப்படிங்கிறப்பதான் அந்த இடத்துக்கு ரொம்பவே மறைமுகமா யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. யார் இந்த கிரிமினல் மாதிரி ஒருத்தவங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோக்களை பார்த்தா அவங்க ரொம்ப முக்காடு போட்டுற மாதிரி இருக்கு. நான் தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணேன், நான் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணல அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க வந்துட்டு ஓகே ஒன் மொமெண்ட் ப்ளீஸ் அப்படின்ட்டு உள்ள போறப்ப ஹீரோ வந்துட்டு நல்லா உத்து பார்த்துட்டு வெல் 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 இங்க யார் வந்திருக்கான் பாருங்களேன், இது நம்மளோட யானாவாச்சே அப்படிங்கிறான். ஏன்னா இவளுக்கு வந்துட்டு இந்த காமன் பீப்புள் சாப்பிட்ற ஃபுட் வந்துட்டு ரொம்ப பிடிக்குமா, ஆனா ஹை ஸ்டேட்டஸ்னால சாப்பிட மாட்டாளா, அந்த மாதிரி மறைஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு யாருக்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான வாய்ஸ் வச்சு பேசுறப்ப கிம்சு வந்துட்டு ஓ இந்த வாய்ஸ் இது உண்மையுமே யானா தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சின்ஸ் நீ வந்துட்டு ஆல்ரெடி இங்க வந்தனால வா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு நீங்க யாரோன்னு நினைச்சு தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப சூ வந்துட்டு ஆமா என் கூட ஜாயின் பண்ணிக்கோ, நாங்களுமே இப்ப இங்கதான் வந்தோம் சேர்ந்து சாப்பிடலாம் ஏன்னா அப்படிங்கிறப்ப ஏன்னா நான் அவன் கிடையாது, நீங்க சொல்ற பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆர்டர் பண்ண ரைஸ் சூப்பர் வந்துட்டு வாங்கிட்டு ஓடிடுறா. அதுவும் காசு கொடுக்காம அங்க இருந்து ஓடிடுறா. ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு அவளுக்காக பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஏன்னா இருந்துட்டு மொத்தம் 3 நாளைக்கு வந்துட்டு என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. காமனர் ஃபுட்டை வந்துட்டு லைக் பண்றத எம்பாரசிங்கா நினைக்கிறாள், அதை விட இப்படி நடந்துக்கிறதா எம்பாரசிங்கா இருக்கு. அண்ட் ஃபைனலி ஃப்ரைடேவும் வந்துச்சு. ஐ திங்க் அவன் வந்துட்டு இங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி சூவோ வந்துட்டு ஹாசன் இங்கதான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேக்குறப்ப ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறோம். காடு மலை மேடு எல்லாத்தையுமே ஏறி ஹீரோ வந்துட்டு நாங்க வந்துட்டு எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். கமாக் மவுண்டன் அப்படிங்கிறது அந்த ஃபார்பிடன் ஜோனுக்கு பார்டர்ல இருக்கிறதுனால ரொம்பவே டேஞ்சரஸான பிளேஸ். சோ டஞ்சனுக்கு போற வரைக்குமே நானோட சரௌண்டிங்ஸ் வந்துட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப சூ வந்துட்டு நம்ம வந்தாச்சு இதுதான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த பிளேஸ் வந்துட்டு உண்மையாலுமே லொகேஷனே தெரிஞ்சிருந்தாலும் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கஷ்டமான இடம் தான். யாருமே இது இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது இப்ப எனக்கு ஆச்சரியமாவே இல்லை. அப்படிங்கிறப்ப சூ வந்துட்டு தட்ஸ் ரைட், அது மட்டும் இல்லாம நீ பார்த்தாலே தெரியும் இந்த பேசேஜ் வந்துட்டு ரொம்பவே நேரோவா இருக்கு. ஒன்ஸ் நம்ம வந்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாச்சும் ஆச்சுனா எஸ்கேப் ஆகிறதுக்கு திரும்பி ஓடி வரது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். இது வந்துட்டு உனக்கு ஆல் ரைட் தானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் என் கையில இருக்குல்ல இது வந்துட்டு பிரிட்டி ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு கேட்டு மனசுக்குள்ள ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு ராங்கா போச்சு அப்படின்னா அது யூஸ் பண்றதுக்காக என்னோட ஸ்டோரி பாயிண்டை யூஸ் பண்ணி லைட் புல்லட்டை வந்துட்டு மேக் பண்ணி வச்சிருக்கேன். பட் சின்ஸ் த பாஸ் மான்ஸ்டர் வந்துட்டு ஒரு அப்பர் இன்டர்மீடியட் கிரேட் மான்ஸ்டர் அப்படிங்கறனால லைட் புல்லட்டால ஒன்லி டைம் வந்துட்டு தான் வாங்கி கொடுக்க முடியும். வெல் அவன் வந்துட்டு மத்த எல்லாத்தையுமே பார்த்துப்பான். சோ இதுவே இருந்துட்டு போதும் அப்படின்னு நினைச்சிட்டு சரி நம்ம வந்துட்டு போலாமா என் வந்துட்டு கையை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு எதுக்கு கையை பிடிக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உள்ளதான் ரொம்ப டார்க்கா இருக்கும்ல அதனாலதான் என்னோட கையை வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணு. நம்ம வந்துட்டு ரெக்லஸா டார்ச் லைட்டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்பிரிட் மான்ஸ்டர்ஸை வந்துட்டு கோவப்படுத்தி விட்டுருவோம் அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு ஓகே தென் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சி போயிட்டு இருக்கான். உள்ள போறப்ப இந்த பிளேஸ் இருந்துட்டு நேரோ என்ட்ரன்ஸ் மாதிரியே இல்ல, ரொம்பவே பெருசா இருக்கு. நம்ம வந்துட்டு ரொம்ப டார்க்கா இருக்கனால எங்க போறோம்னு கூட எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்கேரியா வேற இருக்கு. அப்படிங்கிறப்ப
ஹீரோ வந்துட்டு யா ஆனா அப்படியே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் திஸ், இந்த இடத்துல இன்னொரு வழி இருக்கா, நாங்க வந்துட்டு ஈஸ்ட் சைட்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா இன்னொரு சைடுல இங்க வரதுக்கான இன்னொரு வழி இருக்கா, பட் இந்த டஞ்சனை வந்துட்டு நான் அப்படி எழுதவே இல்லையே, இன்னும் கொஞ்சம் க்ளோசர் லுக் வைக்கலாம் அப்படின்னு சொல்றோட கிளார்வையன்ஸை யூஸ் பண்ணி பாக்குறப்ப அந்த சைட்ல இருந்து இன்னுமே 2 பேர் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.